சுவிஸ்ல பிசினஸ் பண்றீங்களா? ஆனா இன்னும் ப்ராப்பர் வெப்சைட் இல்லையா? வெப்சைட் டிசைன் ரொம்ப காஸ்ட்லின்னு நினைச்சு இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாம விட்டுருக்கீங்களா? இப்ப அந்த கவலை எல்லாத்துக்குமே முடிவு. உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான இணையதளங்களையும் புதிதா உருவாக்கவும், மேலும் உங்க பழைய இணையதளங்களை நவீன மற்றும் அழகான டிசைன்கள்ல மேம்படுத்தவும் மிக குறைந்த விலையில் நாம் செய்து தருகிறோம். இந்த சிறப்பு வாய்ப்பு குறிப்பிட்ட காலம் வரை மாத்திரமே வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்க. 0779757 இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன், செய்திகளை வாசிக்கும் நான் துரைய பவினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். பெர்ன் கண்டோனில் பனிச்சரிவு விபத்துகள், 2 பேர் உயிரிழப்பு. ஆர்கவ் கண்டோனில் கார் ஷோரூம் திருட்டு முயற்சி, 18 வயது இளைஞர் கைது. இஸ்ரேல் தூதருடன் சுவிட்சர்லாந்து ஆலோசனை, மரண தண்டனை சட்டம் குறித்து கவலை. சுவிஸ் தபால் சேவைக்கு ஆண்டுக்கு 85 மில்லியன் சுவிஸ் பிராங்க் இழப்பு, புதிய மாற்றங்கள் அவசியம். ஊரி கண்டோனில் பனிச்சரிவு விபத்து, 2 கடுமையாக காயம். ஆர்கவ் கண்டோனில் சத்தம் காரணமாக வழக்கு, குடியிருப்பு மோதல் நீதிமன்றில். ட்ரைட்டன் பெர்ன் கண்டோனில் வீடு தீக்கிரை, காரணம் குறித்து விசாரணை. தொடர்பான விரிவான செய்திகள். புதுசா கார் வாங்கணும்னு நினைச்சாலே தலைவலிதான். இன்சூரன்ஸ், லீசிங், பேப்பர் ஒர்க் எல்லாத்துக்கும் அலையறத நினைச்சா வெறுப்பா வருது. இப்படி எதுக்குமே நீங்க அலைய தேவையில்ல. கார் வாங்குற தொடர்பா எல்லா வேலைகளையும் நாங்களே பண்ணி உங்க வீடுகளுக்கே டெலிவரியும் பண்றோம். இப்போவே ஸ்கை ஆட்டோ ஆகிய நிறுவனத்தை அழைங்க. சுவிட்சர்லாந்தின் ஆர்கவ் கண்டோனில் குடியிருப்பு கட்டிடத்தில் தொடர்ந்து ஏற்பட்ட சத்த பிரச்சனையால் ஒருவர் நீதிமன்றத்தை நாடியுள்ள சம்பவம் கவனத்தை ஈர்த்துள்ளது. கீழ்த்தளத்தில் வசிக்கும் குடும்பத்தினரால் ஏற்படும் சத்தத்தை தாங்க முடியாமல் தனது வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டதாக அந்த நபர் தெரிவித்தார். 50 வயதுடைய அந்த நபர் 2022ஆம் ஆண்டு அந்த குடியிருப்பை வாங்கியிருந்தார். ஆனால் கீழ்த்தளத்தில் வாழும் தந்தை மற்றும் அவரது குழந்தைகளால் ஏற்படும் தொடர்ச்சியான சத்தம் காரணமாக 2 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கிருந்து வெளியேறியதாக கூறப்படுகிறது. நீதிமன்ற வழக்கிற்கு முன் இரு தரப்பினருக்கும் இடையே சமரச முயற்சி மேற்கொள்ளப்பட்டன. இதற்காக சமரச நீதிபதியின் முன்னிலையில் 2 முறை சந்திப்புகள் நடந்தன. பின்னர் கீழ்த்தள குடியிருப்பின் உரிமையாளரை எதிர்த்து அந்த நபர் வழக்கு தொடர்ந்தார். நீதிமன்றில் அவர் அளித்த விளக்கத்தில் தந்தையின் நடத்தை தான் சத்தத்திற்கான முக்கிய காரணம் என கூறினார். அடிக்கடி கூச்சல், பொருட்களை எறிதல் மற்றும் அதிக சலசலப்பு காரணமாக தனது வீட்டிலும் அதிர்வுகள் மற்றும் சத்தம் ஏற்பட்டதாக தெரிவித்தார். இதனால் தூக்கமின்மை மற்றும் உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட்டதாகவும் பல முறை வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் தெரிவித்தார். அதே நேரத்தில் குழந்தைகள் விளையாடுவது இயல்பானது என்றும் அதை தாங்கக்கூடியதாக இருந்தாலும் தந்தையின் நடத்தையை பிரச்சனையின் மையமாக கருதுகிறார். சில நேரங்களில் நிலைமை மேம்பட்டாலும் பின்னர் மீண்டும் மோசமடைந்ததாகவும் கூறினார். மறுபுறம் குற்றச்சாட்டுகளை அந்த குடும்ப தலைவர் மறுத்துள்ளார். குழந்தைகள் வீட்டில் இயல்பாக விளையாடுவதால் சத்தம் ஏற்படுவது சாதாரணம் எனவும் இது குடும்ப வாழ்க்கையின் ஒரு பகுதி என்றும் விளக்கமளித்தார். சம்பவத்தில் தலையிட்ட அதிகாரிகளும் எந்த விதமான விதிமுறைகளும் மீறப்பட்டதாக கண்டறியவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த வழக்கில் கட்டிட பராமரிப்பாளர் மற்றும் மற்றொரு குடியிருப்பாளர் உள்ளிட்ட சாட்சிகளும் குடும்பத்தினருக்கு ஆதரவாக சாட்சியம் வழங்கினர். அவர்கள் தெரிவிக்கையில் குழந்தைகள் இருப்பதால் ஏற்படும் சத்தம் சாதாரண வரம்புக்குள் இருந்ததாகும். தற்போது நீதிமன்றம் இறுதி தீர்ப்பை வழங்கவில்லை. மே மாத நடுப்பகுதி வரை இரு தரப்பினரும் நீதிமன்றக்கு வெளியே சமரசம் காணும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அது சாத்தியமாகாத பட்சத்தில் நீதிமன்றமே இறுதி தீர்ப்பை வழங்கும். சுவிட்சர்லாந்தின் பெர்ன் கண்டோனில் உள்ள ட்ரைட்டன் பகுதியில் சனிக்கிழமை பிற்பகல் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரு தனி குடும்ப வீடு கடுமையாக சேதமடைந்தது. சம்பவத்தில் ஏவரும் காயமடையாதது குறிப்பிடத்தக்கது. இந்த தீ விபத்து தொடர்பாக 2:25 அளவில் கண்டோன்ஸ் போலீசாய் பெர்ன் தகவல் பெற்றது. கனால் மூல பகுதியில் உள்ள சம்பவ இடத்துக்கு மீட்பு குழுக்கள் சென்றவேளை வீடு முழுவதும் தீப்பற்றிய நிலையில் இருந்தது. விரைவாக செய்யப்பட்ட பல தீயணைப்பு படையினர் தீயை கட்டுப்படுத்தி அணைத்தனர். தீ ஏற்பட்ட நேரத்தில் வீட்டில் யாரும் இல்லாததால் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டது. ஆனால் தீ விபத்தால் வீடு தற்போது வசிப்பு இயலாத நிலையில் உள்ளது. பாதிக்கப்பட்ட நபருக்கு உறவினர்களின் உதவியோடு மாற்று தங்குமிடம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நடவடிக்கையில் பிராந்திய தீயணைப்பு படைகள், பேல் தொழில்முறை தீயணைப்பு அணி, அவசர மருத்துவ குழு மற்றும் போலீசார் இணைந்து செய்யப்பட்டனர். இந்த தீ விபத்தின் காரணம் மற்றும் ஏற்பட்ட பொருட்சேதம் குறித்து கண்டோன்ஸ் போலீசாய் பெர்ன் விசாரணையை மேற்கொள்கிறது. சுவிட்சர்லாந்தின் ஊரி கண்டோனில் உள்ள பிளாக்கிஸ்டாக் மலைப்பகுதியில் சனிக்கிழமை பிற்பகல் கடுமையான பனிச்சரிவு விபத்து ஏற்பட்டுள்ளது. சிக்கினலி காலையோர் வழியாக ஏறிக்கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படுகிறது. இத்தாலியைச் சேர்ந்த 3 ஆண்கள் மலையேற்றத்தில் ஈடுபட்ட வேளை திடீரென பனித்தட்டு சரிந்து விழுந்தது. அதில் முன்னிலையில் இருந்த 2 மலையேற்ற வீரர்கள் பனிச்சரிவில் சிக்கி சுமார் 200 மீட்டர் தூரம் இழுத்து செல்லப்பட்டனர். 3வது நபர் கீழ்ப்புறத்தில் இருந்ததால் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொண்டு தப்பினார். பனிச்சரிவில் சிக்கிய இருவரும் கடுமையாக காயமடைந்தனர். இதில் ஒருவரின் நிலை உயிருக்கு ஆபத்தானதாக உள்ளது
உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ரேகா மற்றும் மத்திய சுவிட்சர்லாந்து ஆல்பைன் மீட்புக் குழுவினர் இணைந்தவர்களை மீட்டு கண்டோன் வெளியிலுள்ள மருத்துவமனைக்கு விமானம் மூலம் கொண்டு சென்றனர். இந்த சம்பவத்தில் கண்டோன்ஸ் போலீசாய் ஊறி விசாரணைகளை தொடங்கி பனிச்சரிவு ஏற்பட்ட காரணங்களை ஆராய்ந்து வருகிறது. இந்த மீட்பு நடவடிக்கையில் ரேகா, ஆல்பைன் ரெட்டுங் சென்ட்ரல் ஸ்வைட்ஸ், சுவிஸ் ஹெலிகாப்டர் ஆர்கே மற்றும் போலீசார் இணைந்து செயற்பட்டனர். சுவிட்சர்லாந்தின் கிராபன்டன் கண்டோனில் உள்ள சிபிசிம் பிராட்டிகோ பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை எண் 28 சனிக்கிழமை காலை ஏற்பட்ட தொடர் வாகன விபத்தில் 4 பேர் லேசாக காயமடைந்தனர். கண்டோன்ஸ் போலீசார் கிராபன்டன் தெரிவிக்கையில் காலை 10:30 மணிக்கு பின்னர் லாண்ட்குவாட்டிலிருந்து குரூஸ் நோக்கி சென்ற 34 வயதுடைய ஓட்டுநரின் வாகனம் கிளஸ் டனலுக்கு சுமார் 100 மீட்டர் தூரத்தில் எதிர்பாதையில் சென்றது. இதனால் எதிரே வந்த 28 வயதான ஓட்டுநர் மற்றும் அவரது 2 வயது மகன் இருந்த வாகனத்தோடு மோதல் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து அதே வாகனம் மேலும் எதிரே வந்த மற்றொரு வாகனத்துடன் மோதியது. மேலும் ஒரு வாகனத்தோடு தொடர்ச்சியான மோதல் ஏற்பட்டதால் மொத்தம் 4 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்தாக இது மாறியது. சம்பவ இடத்தில் இருந்த பொதுமக்கள் காயமடைந்தவர்களுக்கு முதலுதவி வழங்கிய நிலையில் பின்னர் கூர் மற்றும் ஷிஎஸ் பகுதியில் இருந்து வந்த அவசர மருத்துவ குழுக்கள் 4 பேரையும் ஷிஎஸ் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றன. சம்பந்தப்பட்ட அனைத்து வாகனங்களும் கடுமையாக சேதமடைந்து இழுவை வாகனங்களின் மூலம் அகற்றப்பட்டன. இந்த விபத்தினால் எண் 28 தேசிய சாலை இரு திசைகளிலும் சுமார் 4.5 மணி நேரம் மூடப்பட்டது. போக்குவரத்து மாற்று வழியாக கேண்டாஸ்ட்ராஸ் வழியாக திருப்பி விடப்பட்டது. சாலையை சுத்தம் செய்ய கிராபன்டன் பொது பணித்துறை குழுவினரும் ஈடுபட்டனர். இந்த விபத்து எவ்வாறு ஏற்பட்டது என்பது குறித்து கண்டோன்ஸ் போலீசார் கிராபன்டன் மேலதிக விசாரணைகளை தொடர்கிறது. சுவிட்சர்லாந்தில் டிஜிட்டல் காலத்தில் பொருளாதார ரீதியாக நீண்ட காலம் நிலைத்திருக்கும் செய்தி ஊடகங்கள் மிக குறைவாகவே இருக்கும் என்று மார்க் வால்டர் தெரிவித்துள்ளார். அவரது மதிப்பீட்டின்படி நோயா சூஜியஸ் சைட்டுங், பிளிக் மற்றும் சான்சிக் மெரோத்தன் ஆகிய 3 ஊடகங்களே டிஜிட்டல் உலகில் வலுவாக தொடரும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அரசாங்க ஆதரவோடு இயங்கும் SRF இணையதளம் இந்த பட்டியலில் சேர்க்கப்படலாம் என்றும் அவர் தெரிவித்தார். அதே நேரத்தில் டாகஸ் அண்ட் ஜைகர் மற்றும் CH மீடியா குழுமத்தின் பல வெளியீடுகள் எதிர்காலத்தில் வீழ்ச்சி அடையக்கூடும் என எச்சரித்தார். டிஜிட்டல் ஊடகங்களில் வெற்றி பெற 2 மாதிரிகள் மாத்திரமே செயற்படும் எனவும் விளக்கினார். ஒன்று அதிகமான வாசகர்களை அடையும் பெருந்தொகை முறை, மற்றொன்று உயர்தர சிறப்பு முறை. இதனை மாஸ் அல்லது தரம் என்ற வடிவில் அவர் சுருக்கமாக கூறினார். மேலும் செயற்கை நுண்ணறிவு ஊடக உலகை முழுமையாக மாற்றிவிடும் என்று நம்புகிறார். ஆனால் அரசியல், சமூகம் மற்றும் விளையாட்டு போன்ற முக்கிய விடயங்களை புரிந்து கொள்ள நல்ல பத்திரிகை தொழில் இன்னும் அவசியம் என்றார். இணையத்தில் தற்போது AI ஸ்லாப் எனப்படும் தரமற்ற உள்ளடக்கங்கள் அதிகரித்து வருவதாகவும் சமூக ஊடகங்களில் ஏற்கனவே பெரும்பாலான உள்ளடக்கங்கள் AI மூலம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இது பயனர்களுக்கு சோர்வை ஏற்படுத்தும் நிலையில் இருந்தாலும் உண்மையான மற்றும் நம்பகமான செய்திகளுக்கு மீண்டும் மதிப்பு கிடைக்கும் வாய்ப்பு இதன் மூலம் உருவாகும் என்றார். இந்த சூழ்நிலையில் தரமான பத்திரிகை தொழிலுக்கு இது ஒரு முக்கிய வாய்ப்பாக மாறக்கூடும் என்ற நம்பிக்கையையும் ரிஞ்சியர் நிறுவன தலைவர் வெளிப்படுத்தினார். சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் கண்கவர் தங்க நகைகளுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் AK Gold Jewelry. உங்கள் அழகை மேலும் மெருகூட்ட மெய்சில் இருக்கும் விலை கழிவுகளோடு நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழைய நகைகளை திருத்திக் கொள்ளவும் நாடுங்கள் AK Gold Jewelry. இப்போதே அழையுங்கள் 078 31 31 081. சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகர மையத்தில் உள்ள செக்ஸலோத்தன் பிளட்ஸ் பகுதியில் நேற்று இரவு ஏற்பட்ட துப்பாக்கி சத்தம் சிறிய பதற்றத்தை விளைவித்தது. இரவு 10:30 மணிக்கு பின்னர் பலர் சுடும் சத்தம் கேட்டதாக தகவல் வழங்கியதை அடுத்து கண்டோன்ஸ் போலீசார் சூரிச் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்தது. அங்கு மேற்கொண்ட விசாரணையில் உண்மையான துப்பாக்கி அல்லாமல் வெற்றுக் குண்டுகள் பயன்படுத்தப்படும் பிஸ்டல் மூலம் சுடப்பட்ட தோட்டாக்கள் கிடைத்தன. இதனால் யாருக்கும் நேரடி ஆபத்து ஏற்படவில்லை என்பது உறுதியானது. சாட்சிகளின் தகவலின்படி சம்பவத்தின் போது இளைஞர்கள் குழு ஒன்று ஸ்டாடல் ஹோஃபன் நோக்கி ஓடிச் சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அவர்கள் தொடர்பான விவரங்கள் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. இந்த சம்பவத்தில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று பொதுமக்களுக்கு உடனடி அபாயம் இல்லை என்று போலீசார் தெரிவித்தனர். இருப்பினும் சம்பவத்தின் பின்னணி மற்றும் இதில் ஈடுபட்டவர்களை கண்டறிய போலீசார் தொடர்ந்து விசாரிக்கின்றனர். சுவிட்சர்லாந்தின் ஆர்கவ் கண்டோனில் உள்ள உவக்கைம் பகுதியில் கார் விற்பனை நிலையத்தில் இடம்பெற்ற திருட்டு முயற்சியின் போது 18 வயதான பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் கைதானார். இந்த சம்பவம் அதிகாலை 4 மணிக்கு பின்னர் இடம்பெற்றதாக கண்டோன்ஸ் போலீசார் ஆர்கவ் தெரிவித்துள்ளது. அலாரம் எழுந்ததை அடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் ஒரு சந்தேக நபர் கார் மூலம் தப்பிச் செல்ல முயன்றதை கண்டனர். அவர் கேரேஜ் கதவை உடைத்து வெளியேறியதோடு போலீஸ் வாகனத்தை மோதிய பின் அதிக வேகத்தில் தப்பியுள்ளார். பல்வேறு தேடுதலுக்கு பிறகும் அந்த நபர் இன்னும் கைது செய்யப்படவில்லை. இதையடுத்து கட்டிடத்தை சோதனை செய்த போலீசார் மற்றொரு நபரை ஒரு கார் உள்ளே அமர்ந்திருந்த நிலையில் கண்டுபிடித்து கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர் 18 வயதான பிரான்ஸ் குடிமகன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் தற்போது முன் காவலில் உள்ளார். அதிகாரிகள் கூறுகையில் இவ்வகையான திருட்டு சம்பவங்களில் இளம் வயதுடைய வெளிநாட்டு நபர்கள், குறிப்பாக குழுவாக செயல்படும் குற்றக்குழுக்கள் தொடர்புடையதாக இருப்பது வழக்கமாக உள்ளது. இந்த சம்பவத்துக்கான மேலதிக விசாரணைகள் தற்போதும் தொடர்கின்றன.
சுவிட்சர்லாந்தின் அரசுடைமையான சுவிஸ் போஸ்ட் நிறுவனம் ஆண்டுதோறும் சுமார் 85 மில்லியன் சுவிஸ் பிராங்க் வருவாய் இழப்பை சந்தித்து வருவதாக தகவல் வெளியானது. இதற்கு பாரம்பரிய கடிதங்கள் மற்றும் செய்தித்தாள் விநியோகத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சி முக்கிய காரணமாகும். நிறுவன தலைவர் கிரைடர் அளித்த பேட்டியில் இந்த இழப்புகளை சமாளிக்க புதிய வர்த்தக சேவைகள் மீது கவனம் செலுத்தப்படுவதாக தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள 700க்கும் மேற்பட்ட தபால் நிலையங்களுக்கு தினமும் சுமார் 2.5 லட்சம் பேர் வருகை தருவதை பயன்படுத்தி கூடுதல் சேவைகள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதில் முக்கியமாக போஸ்ட் பைனான்ஸ் உடன் இணைந்து நிதிசார் சேவைகளை தபால் நிலையங்களில் அதிகப்படுத்தும் முயற்சிகள் இடம்பெறுகின்றன. மேலும் சமீபத்தில் அறிமுகமான டிஜிட்டல் கடித சேவைகளும் வேகமாக வளர்ச்சி அடைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தபால் நிலையங்களின் எதிர்காலம் அவற்றின் லாபகரத்தன்மையை பொறுத்து தீர்மானிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். தற்போது ஒரு கடிதத்தை தபால் நிலையத்தில் செயலாக்கும் செலவு தபால் முத்திரை விலையை விட அதிகமாக இருக்கிறது. 2028 பின்னர் எத்தனை தபால் நிலையங்கள் தொடரும் என்பது அவற்றின் வருவாய் திறனை பொறுத்து இருக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் சேவையை நிலைநிறுத்த கட்டண உயர்வும் தவிர்க்க முடியாததாக இருக்கலாம் எனவும் இதுகுறித்து விலை கண்காணிப்பு அமைப்போடு ஆலோசனைகள் இடம்பெற்று வருகின்றன. இஸ்ரேலில் சமீபத்தில் நிறைவேற்றப்பட்ட மரண தண்டனை தொடர்பான புதிய சட்டத்தை அடுத்து சுவிட்சர்லாந்து தனது கவலைகளை வெளிப்படுத்தும் வகையில் இஸ்ரேல் தூதரோடு சந்திப்பு நடத்த உள்ளதாக தகவல் வெளியானது. சுவிஸ் பெடரல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் தெரிவிக்கையில் அமைதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவின் தலைவர் டிம் எண்டோலின் ஏற்கனவே பெர்னில் உள்ள இஸ்ரேல் தூதரை தொடர்பு கொண்டார். மேலும் டிபோர் ஸ்காலர்சர் அவர்களுக்கு சுவிட்சர்லாந்தின் நிலைப்பாட்டை நேரடியாக விளக்க அடுத்த வாரம் சந்திப்பு திட்டமிடப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்து உலகளவில் மரண தண்டனை ஒழிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை தொடர்ந்து கடைபிடிக்கிறது. 2013ஆம் ஆண்டு முன்னாள் வெளி விவகார அமைச்சர் டிடியர் பெர்கால்டர் 2025க்குள் உலகம் முழுவதும் மரண தண்டனை ஒழிக்கும் இலக்கை முன்வைத்தார். இந்த நிலையில் சமீபத்தில் இஸ்ரேல் பாராளுமன்றம் பயங்கரவாத நோக்கத்தோடு செயற்பட்ட கொலை வழக்குகளில் மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை வழங்க அனுமதிக்கும் சட்டத்தை குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் நிறைவேற்றியது. சுவிட்சர்லாந்து சர்வதேச சட்ட பொறுப்புகளை முழுமையாக கடைபிடிக்கவும் மனித உரிமைகள் சமத்துவம் மற்றும் சட்ட நடவடிக்கை பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் இஸ்ரேலை வலியுறுத்தியது. மரண தண்டனை மனித உயிரின் மதிப்புக்கும் மனித மரியாதைக்கும் முரணானது எனவும் அது மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. இந்த சட்டம் குறிப்பாக பாலஸ்தீனியர்களை அதிகமாக பாதிக்கும் என விமர்சகர்கள் கூறுகின்றனர். மேலும் இந்த சட்டம் தொடர்பில் இஸ்ரேல் உச்சநீதிமன்றில் வழக்கும் நிலுவையில் இருக்கிறது. மரண தண்டனை பொதுவாக 1954ஆம் ஆண்டிலேயே ரத்து செய்திருந்த இஸ்ரேல் சில விசேட சூழ்நிலைகளில் மாத்திரமே அதை வைத்திருந்தது. கடைசியாக 1962ஆம் ஆண்டு நாசி குற்றவாளி அடோல்ஃப் எய்ச்மேன் தூக்கிலிடப்பட்ட சம்பவமே இதுவரை இடம்பெற்ற ஒரே செயற்படுத்தப்பட்ட மரண தண்டனை ஆகும். இந்த நிலையில் சுவிட்சர்லாந்தின் நிலைப்பாடு மற்றும் இஸ்ரேலோடு இடம்பெறவுள்ள ஆலோசனை சர்வதேச மனித உரிமை விவாதங்களில் முக்கியத்துவம் பெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தின் பெர்ன் கண்டோனில் கடந்த வெள்ளியன்று ஏற்பட்ட பனிச்சரிவு விபத்தில் 41 வயதான ஸ்னோபோர்ட் பயணி ஒருவர் உயிரிழந்துள்ளார். சாங்கன் போர்டன் பகுதியில் கேண்ட்ரி ஷூட்டர் நோக்கி இறங்கிக் கொண்டிருந்த வேளை பெர்கில் மலைப்பகுதியின் வடகிழக்கு பகுதியில் பனித்தட்டு சரிந்து விழுந்ததில் அவர் சிக்கினார். அவசர சேவைகள் உடனடியாக சம்பவ இடத்துக்கு சென்ற போதும் அவரை உயிரிழந்த நிலையில் மாத்திரமே மீட்டனர். இந்த மீட்பு பணியில் சுவிஸ் ஆல்பைன் ரெஸ்கி, கண்டோன்ஸ் போலீசாய் பெர்ன் மற்றும் மீட்பு ஹெலிகாப்டர்கள் இணைந்து செயற்பட்டன. இதற்கிடையில் பெர்ன் கண்டோனிலேயே ஈசன் ஃப்ளோ பகுதியில் ஸ்வார்ஸ்பூர்க் மலைப்பகுதியில் ஸ்கீயிங் செய்த 35 வயதான சுவிஸ் நபரும் பனிச்சரிவில் சிக்கி உயிரிழந்தார். அருகில் இருந்தவர்கள் உடனடியாக உதவி செய்து அவரை பணியிலிருந்து மீட்டிருந்தாலும் அவர் உயிர்ப்பிக்கப்பட முடியவில்லை. மேலும் மத்திய சுவிட்சர்லாந்தின் ஸ்வாய்ஸ் கண்டோனில் குரோஸ் மீத்தன் மலைப்பகுதியில் குட் ஃப்ரைடே அன்று ஏற்பட்ட மற்றொரு பனிச்சரிவு விபத்தில் ஒரு மலையேற்ற வீரரும் உயிரிழந்தார். அவரோடு இருந்த நபர் ஒரு மரத்தை பிடித்து தப்பித்துள்ளார். இந்த தொடர்ச்சியான பனிச்சரிவு விபத்துகள் குறித்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொள்கின்றனர். மலைப்பகுதிகளில் பயணம் செய்யும் போது பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளை கடைபிடிக்க வேண்டிய அவசியத்தை மீண்டும் இந்த சம்பவங்கள் நினைவூட்டுகின்றன. இந்த சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான swistamil24.com அணுகுங்கள். வணக்கம்.